வெற்றிகரமான விற்பனையாளர்களின் பழக்க வழக்கங்கள், த கிரேட் சேல்ஸ் பர்சனுடைய குட் ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ட் நம்பர் 12. டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் போகிற சேல்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, நேரடியாக வாடிக்கையாளர்களை சென்று டோர் நாக்கிங் பண்ணி அல்லது மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு வாடிக்கையாளர்களையும் போய் சந்திக்கிற டைரக்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பர்சன், அவங்களுக்கான விஷயம் ஒன்று நம்ம இங்கே சொல்கிறோம். டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பிளானிங் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பக்காவாக இருக்கும். தினமும் நம்ம நேரில் தொடர்ச்சியாக சில மனிதர்களை சந்திக்கும் போது அவங்க நம்மளுடைய தன்னம்பிக்கையை குலைச்சிருவாங்க. அவங்க வாடிக்கையாளரை தினமும் நீங்கள் ஒரு வாடிக்கையாளரை போய் பார்க்குறீங்க, தினமும் அண்ணாச்சி, சார் என்னாச்சு, அக்கா என்னாச்சு, அண்ணன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப வெறுப்பாயிடுவாங்க. கரெக்டான தகவல்களை அவங்க வாயிலிருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த இடைவெளி விட்ட ஆரோக்கியமான இடைவெளி, இந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் கஸ்டமர்ஸுக்கு. நம்ம கொஞ்சமாவது ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்க அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக போய் அவங்க கதவை தட்டிகிட்டு இருக்கக்கூடாது, அவங்க ஆஃபீஸை போய் கதவை தட்டிகிட்டு இருக்கக்கூடாது. முதல் நாளே நம்ம பார்த்தாச்சு, பேசியாச்சு, அப்போனா ஒரு கேப், ஒரு வாரம், அல்லது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அல்லது அவங்களுடைய நீட் ப்ராசஸ், அவங்களுடைய அந்த சூழ்நிலை பொறுத்து நம்ம அந்த நேரத்தை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பார்க்கணும். சில நேரங்கள் நாம் என்ன செய்கிறோம்னா, ஐயோ நம்மளுடைய காம்படிட்டர் யாராவது போயிடுவாங்களோ, ஐயோ அந்த கஸ்டமர் மிஸ் ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அடுத்தடுத்து ஃபோனோ அல்லது நேர்லையோ போய்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய அந்த சுயமரியாதையை நீங்களே கெடுத்துறீங்க. நம்ம சேல்ஸ் பண்ணணும், அதே நேரத்தில் சுயமரியாதையும் இருக்கணும். உங்களை தொடர்ச்சியாக நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த கஸ்டமர்கிட்ட உங்களுடைய மரியாதை குறைக்கப்படுது, நீங்கள் தான் குறைக்கிறீங்க இல்லையா? அதனால் அந்த கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டோர் நாக்கிங்லேயே அந்த கஸ்டமர் என்ன சொல்லிட்டார், ஏது சொல்லியிருக்காரு, அவர் கொஞ்சம் இடைவெளி விடுங்க, அதுக்கப்புறம் போய் நேரில் போய் பார்க்கலாம். தொடர்ச்சியாக 5 முறையிலிருந்து 8 முறை வரைக்கும் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க ஒரு கஸ்டமரை, அவர் உங்களுக்கு சரியான பதிலே சொல்லலை, அவர் சரியாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலை, இல்லை அவருடைய நீட் ப்ராசஸ் உங்களுக்கு புரியலை, அல்லது அவர் உங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தொடர்ச்சியாக 5லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவரை கொஞ்சம் தயவு செய்து ஸ்டாப் பண்ணுறது, அக்கார்டிங் டு மீ, என்னுடைய அனுபவத்தின்படி அவரை நிப்பாட்டி வைக்கிறது நல்லது. தொடர்ச்சியாக நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது நம்ம ஒரு கோமாளியாக ஒரு இந்த கிளான் மாதிரி வரும்போதெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வேண்டவே வேண்டாம். உங்களுடைய சுயமரியாதை உங்களுக்கு முக்கியம், உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு முக்கியம். தொடர்ச்சியாக அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாகவும் போகாதீங்க. அந்த 5லிருந்து 8 கால்ஸ் முடிஞ்சிருச்சா, அது ஃபோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் ஃபோனாக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை நம்மளுடைய தன்னம்பிக்கைக்காக நிறுத்திடுங்க. அடுத்த கஸ்டமரை நோக்கி ஓடுங்க. இங்கேயே தேங்கி நிற்க வேண்டாம். உலகம் பெருசு, வாய்ப்புகள் மிக பெருசு. அதனால் டைரக்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற நண்பர்களுக்கு இதை ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறேன். ஃபோன் கால்ஸாக இருந்தாலும் சரி, நேரடியாக நீங்கள் போய் பார்க்கக்கூடிய அதில் தான் சரி, வாடிக்கையாளர்களை நாம் தொந்தரவு செய்கிறோங்கிற எண்ணத்தையும் நீங்கள் உருவாக்கக்கூடாது. அடிக்கடி தொந்தரவு செய்கிறோங்கிற எண்ணத்தையும் உருவாக்கிடக்கூடாது. வாடிக்கையாளர்கள் நம்மை இழிவுபடுத்தும் வகையிலையும் அவங்களுடைய எண்ணத்தை நம்ம மாற்றி விடக்கூடாது. நாம் தான் மாற்றுறோம் எல்லாமே, வாடிக்கையாளர்கள் மாறவே இல்லை. அவர்களை மாற்றுறது நாம தான். நன்றி, மகிழ்ச்சி. நம்மளுடைய இந்த 12வது பார்ட் வரைக்கும் உங்களுடைய கருத்து எப்படி இருந்தது? எல்லா சேனலையும் எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்துக்கள், தகவல்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. மனங்கள் மலரட்டும். விற்பனைகள் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் படைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல். வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சி பெருகட்டும். உங்கள் நண்பன் சின்னராஜா, த கோச் ஃப்ரம் ஆல்ஃபா NLP. பை பை. See you all. Bye bye.